வெல்கம் பேக் டு 3 ஸ்டார் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்ஜி 43 இன்ச்சு மாடல் நம்பர் 43LH 600T. இது வந்து ஒரு ஃபுல் ஹெச்டி ஸ்மார்ட் டிவி தான். ஃபுல் ஹெச்டி செட்டு. இது ஸ்மார்ட் டிவி. இதில் என்ன ப்ராப்ளம்ன்றதை நம்ம இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், பிக்சர் வந்து டபுளாக வருது. அப்படியே ஜம்ப் ஆகிற மாதிரி ஆகுது. லைன்ஸாக வந்து இந்த மாதிரி ஆகுது. இப்போ வந்து நான் உங்களுக்கு இதை இங்கே பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா தெளிவாக தெரியுது. நெட்வொர்க்குன்றது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அப்படியே பாராக வருது. டபுளாக மாறுது வர பிக்சர் எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி வருது. இதுதான் இதில் ப்ராப்ளம். இது ஆக்சுவலாக வந்து டிஸ்பிளே ப்ராப்ளம் தான். சிகேவி சிக்னல் ஷார்ட் ஆகிற ப்ராப்ளம் தான் இந்த மாதிரி வரும். சரி, நம்ம இதை ஓப்பன் பண்ணி இதை எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம டிவி ஓப்பன் பண்ணியாச்சு. இது பவர் போர்டு. இது வந்து மதர் போர்டு. இப்போ நம்மளுக்கு பவர் போர்டோ மதர் போர்டோ ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா பிக்சர்லாம் வருது, ஆனால் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஜம்ப் ஆகுது, லைன் வருது. இதில் வந்து இதுதான் டீகான். இது வந்து துப்பாக்கி டீகான்னு சொல்லுவோம். துப்பாக்கி மாதிரி இருக்கிறதுனால துப்பாக்கி டீகான்னு சொல்லுவோம். இப்போ இதில் வந்து லெஃப்ட்டு ரைட்டு 2 சைடு வரும். இதில் ஏதாவது ஒரு சைடு தான் சிகேவி சிக்னல். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துக்கணும், யாராவது டேப்புக்கு போட்டிருக்காங்க. ஆல்ரெடி யாராவது ஆல்ட்ரு பண்ணி கூட கொடுத்துருக்கலாம். ஆனால் நம்ம முதல்ல பார்த்துக்குங்க. டேப் இந்த இடத்துல ஒட்டுவாங்க சில பேர். இந்த இடத்துல நம்மளை மாதிரி மெக்கானிக்குங்க ஒட்டுவாங்க. இதில் ஒட்டலை இது வரைக்கும். ஸோ இதில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இதில் சிகேவி லைனு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு 2 சைட்லேயுமே வரும். நம்ம இது டீகான் இருக்கிறனால சிகேவி லைனை இங்கேயே நம்ம பிளாக் பண்ணிடலாம். இது லெஃப்ட் சைடுனால் இந்த பக்கம் வரும், ரைட் சைடுனால் இங்கே வரும். சிகேவி லைன்ஸ் ரைட் சைடில் இந்த இடத்துல வரும், லெஃப்ட் சைடில் இந்த சைடு வரும். இப்போ நம்ம லெஃப்டாக ரைட்டான்றதை கண்டுபிடிக்கிறது எப்படின்னாக்கா, நான் முதல்ல உங்களுக்கு டிவி ஆன் பண்ணிவிட்டு ஒன் சைடு டேப் எடுத்து விட்டு பார்க்கணும். இப்போ முதல்ல வந்து நான் லெஃப்ட் சைட் டேப்பை எடுத்து விட்றேன். இது பாருங்கள், லெஃப்ட் சைட் டேப் எடுத்து விட்றேன். இப்போ நம்ம டிவியை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஒயிட் ஸ்க்ரீன் வரும், ஆனால் ஒயிட் ஸ்க்ரீன் கிளியராக இருக்கணும். இப்போ நம்ம டிவி ஆன் பண்ணி பார்க்குறேன். லெஃப்ட் சைடு தான் எடுத்துகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், ஒயிட் ஸ்க்ரீன் வருது. லெஃப்ட் சைடில் ஒயிட் ஸ்க்ரீன் வருது, ஆனால் அதே மாதிரி அது கூட அந்த லைன்ஸும் இப்படி ஜம்ப் ஆகிற லைன் வருது பாருங்கள். இப்போ நம்ம லெஃப்ட் சைடு தான் எடுத்துகிட்ருக்கோம், ரைட் சைடு போட்டிருக்குது. அப்போ வந்து இந்த லைன் வருதுன்னா கண்டிப்பாக வந்து ரைட் சைடில் தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்கும். இந்த லைன் வருது, நம்ம லெஃப்ட் சைடு எடுத்துகிட்ருக்கோம். பாருங்கள், இது பார்த்திங்கன்னா இங்கே நம்ம லெஃப்ட் சைடு தான் எடுத்து விட்ருக்கோம். டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம் லெஃப்ட் சைடு. ரைட் சைடை போட்டிருக்கோம். அப்போ ரைட் சைடில் தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா லைன் வருது பாருங்கள், அந்த லைன் வர்றதுனால ஜம்ப் ஆகிற மாதிரி லைன் வருது இல்லையா, அதனால் ரைட் சைடில் தான் நம்மளுக்கு சிகேவி சிக்னல் ஷார்ட்டு. இப்போ நான் வந்து லெஃப்ட்டை போட்டு ரைட் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். லெஃப்ட்டை நம்ம போட்டுடலாம். அது அந்த ஒயிட் ஸ்க்ரீன் வந்து நமக்கு கிளியராக இருந்துச்சுன்னா அந்த லைன் வரக்கூடாது. இப்போ வந்து நான் லெஃப்ட்டு போட்டேன். இப்போ போட்டு பார்க்கலாம். இப்போ நமக்கு லெஃப்ட் சைடு நல்லா இருக்குன்றத தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், ஒயிட் ஸ்க்ரீன் வந்து இப்போ ரைட் சைடில் வந்துடுச்சு. ஏன்னா ரைட் சைடில் நம்ம கழட்டி விட்ருக்கோம், ஆனால் அந்த லைன் வரல பாருங்கள், கிளியராக இருக்குது. இந்த மாதிரி ஜம்ப் ஆகிற மாதிரி லைன் வந்துச்சுல. லெஃப்ட் சைடு நம்ம இப்போ போட்டிருக்கோம். லெஃப்ட் சைடு வந்து ரைட் சைடு தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இப்போ கிளியராக இருக்கு பாருங்கள் அந்த ஒயிட் ஸ்க்ரீன். ஸோ இப்போ ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு இப்போ லெஃப்ட் சைடு போட்டிருக்கோம், ரைட் சைடு எடுத்துகிட்ருக்கோம். முதல்ல ரைட் சைடை போட்டிருக்கும்போது தான் அந்த லைன் வந்துச்சு. அப்போ நம்மளுக்கு இந்த லெஃப்ட் சைடு நல்லா இருக்குது. ரைட் சைடில் தான் சிகேவி லைன் ஷார்ட்டு. இப்போ நம்ம சிகேவி லைன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டீகான் போர்டில் பார்த்தீங்கன்னா, டிவி ஆஃப் பண்ணிடலாம். இதில் ரைட் சைட்லனாக்கா உங்களுக்கு இங்கே எல்லாம் எழுதியிருக்காங்க பாருங்கள். சிகேவி லைன்ஸ் வந்து ஆட் ஈவன் வரைக்கும் இருக்கும். இதெல்லாம் சிகேவி லைன்ஸ் ஆட் லைன். இந்த பின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து 13 பின்னு இருக்கும். 13 பின்னு இங்கே டாட்டாக இருக்குல்ல, டெஸ்ட் பண்ணுற அந்த பின்னு. இதில் தான் சிகேவி லைனு ஆட் ஈவன் எல்லாம் வரும். மொத்தமாக சேர்த்திங்கன்னா ஒரு 13 பின்னு இருக்கும். இந்த 13 பின்னை மட்டும் நம்ம டம்மி பண்ணிடணும்.
ஒரு டேப்பை வச்சு ஒட்டிடலாம். ஒட்டிட்டு இதை போட்டுட்டு அதையும் போட்டிங்கன்னா, ஏன்னா ரைட் சைடு தான் சிகேவி லைன் நம்மளுக்கு ஷார்ட் ஆகுது, லெஃப்ட் சைடில் நல்லா இருக்குது. ஸோ நம்ம ரைட் சைடில் இந்த 13 லைனை மட்டும் டம்மி பண்ணிடலாம். சிகேவி லைன்ஸு ஆட் ஈவன் எல்லாத்தையுமே டம்மி பண்ணிவிட்டு படத்தை போட்டு பார்ப்போம். நான் முதல்ல வந்து இதில் ஒரு டேப் ஒட்டிடுறேன். ஒட்டிட்டு எப்படி ஒட்டியிருக்கேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் வந்து 13 லைனுக்கு டேப் அடிச்சுருக்கேன் பாருங்கள் எப்படின்னு. உங்களுக்கு டேப் தெரியுதான்னு தெரியல. டேப் பாருங்கள், லேசாக தெரியுது பாருங்கள். 13 பின்னுக்கு நல்லா டேப் அடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம சிகேவி லைனை வந்து நம்ம டம்மி பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. சிகேவி லைனு ஆட் ஈவன் எல்லாத்தையுமே, சிகேவி லைன் ஒரு 8 லைனு வரும், அதில் ஆட் ஈவன் வரும். அந்த லைனெல்லாம் நம்ம இப்போ எடுத்து விட்ட மாதிரி. இது உங்களுக்கு டீக்கான் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த இடத்துலையே பண்ணிடலாம். அப்படி டீக்கான் இல்லாத டைப்புக்கு நம்ம இதை ஓப்பன் பண்ணணும். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா சேலர் போர்டு இருக்கும். அந்த போர்டில் நம்ம ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இது டீக்கான் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இது வந்து ஃபுல் ஹெச்டி பேனல்னால இது ரொம்ப நாளைக்கே ஓடும். 4Kனா தான் நம்மளுக்கு சீக்கிரமாக போயிடும். இதை சும்மா ஆல்ட்ரு பண்ணி கொஞ்ச நாளைக்கு தான் ஓட்ட முடியும். 4Kனா இதுனா பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு. இது 1 வருஷம் கூட ஓட வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை பயப்படாமலே செய்யலாம். இது வந்து டிஸ்பிளேயை ஆல்ட்ரு பண்ணுறது தான். இப்போ வந்து நம்ம பிக்சரை போட்டு பார்க்கலாம், படம் கிளியராக இருக்கான்னு பார்க்கலாம். டிவி ஆன் பண்ணிட்டேன், பேக் லைட் எரியுது. இப்போ முன்னாடி பார்க்கலாம் நம்ம. HDMI வந்துருச்சு கிளியராக. இப்போ உங்களுக்கு மெனு அழுத்தி போட்டு காட்டுறவங்களுக்கு யூடியூப்பு அந்த மாதிரி இங்கே பாருங்கள். அங்கே பாருங்கள், பிக்சர் பாருங்கள், யூடியூப்லாம் தெளிவாக வந்துருச்சு. அந்த மாதிரி டபுளாக வரல, அந்த லைனும் வரல. பாருங்கள், இங்கே பாருங்கள், இது இந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு காமிச்சேன் முதல்ல ஒயிட் ஸ்க்ரீனில். பார்த்தீங்கன்னா அப்படியே டபுளாக வந்துச்சு, லைனாக வந்தது. இப்போ பாருங்கள் எப்படி கிளியராக இருக்குது பார்த்தீங்கன்னா. ஓகே, இந்த மாதிரி 43 இன்ச்சஸில் ஃபுல் ஹெச்டி செட்லலாம் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி துப்பாக்கி டீக்கன் போட்டு வர்ற செட்லலாம் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ஃபுல் ஹெச்டி டிவியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. 1 வருஷத்துக்கு மேலேயே ஓடலாம். ஆனால் 4Kவாக இருந்தால் மட்டும் உங்களுக்கு சீக்கிரமாக ப்ராப்ளம் வந்துடும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.